வணக்கம். நேற்று சென்னைக்கு போய் பேத்தியை பார்த்துட்டு வந்துட்டோம். என்ன சொல்ல வரேன்னா, ட்ரெயின்லலாம் பார்த்தா யூரின் போனால் ஒரே வாடையாக இருக்குப்பா. இந்த ஓடோனில் வீட்டில் மாட்டோம்ல, அது மாதிரி கவர்மெண்ட் ஒவ்வொன்றா மாட்டி விட்டா கூட வாடை இல்லாமல் இருக்கும். ஜென்ஸுக்கெல்லாம் போனால் தண்ணி ஊற்ற மாட்டேங்கிறாங்களா, உள்ளே யூரின் போனால் இன்ஃபெக்ஷன் ஆயிரும்ல. எங்களை மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? ட்ரெயினில் போனால் நமக்கு வசதின்னு தான் போனால் உள்ளே நுழையவே முடியலை, அவ்வளவு ஒரு வாடை. ஏன் கேட்குறீங்க? போயிட்டு அப்பா அனல் கொஞ்சம் நஞ்சம் அனல் இல்லைப்பா, அப்படி தான் மக்கள் வாழ்கிறாங்க அங்கேன்னு தெரியல. நம்ம திண்டுக்கல் பரவாயில்ல, சிறுமலை இருக்கனால நமக்கு அவ்வளோ வெயில் தாக்கம் இல்லை. அங்கெல்லாம் அப்படியே வெக்காது. ட்ரெயினில் போகிறப்ப வந்தால் அவ்வளோ வெக்க அடிக்குது. சின்ன பிள்ளைலாம் வச்சுட்டு எப்படி தான் இருக்கிறாங்களோ அங்கே, அவங்களுக்கு பழகி போயிடுச்சு. ஆனால் நமக்கு அது ஒத்து வராது. ஆமாம், என்னமோ சொன்ன மாதிரி சென்னை பெரிய ஊருப்பா. அதே மாதிரி குளத்தூர் பகுதியும் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நீட்டாக இருக்குது குளத்தூரெல்லாம். ஆமாம், ஸ்டாலின் ஐயா நல்லா இது பண்ணி விட்ருக்காரு அவங்களுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம். ஆனால் இப்போ எல்லாம் மெட்ராஸில் வாழ முடியாது. அப்போ மாதிரி ஆளுங்க எப்படி போய் பிள்ளைங்க அங்கே போய் வேலைக்கு போகுதுங்க, சம்பாதிக்குது. ஏசியில் தான் இருக்கணும். ஒரு வீட்டில் 3 ஃபேன் ஓடுது. அப்போ கரண்ட் பில் எவ்வளோ வரும் பார்த்துக்குங்க. இப்போல்லாம் விருந்தாண்டின்னு போயிடாதீங்க. கொஞ்சம் மழை காலம் அப்படி வரப்போ கூட போய்க்கலாம். வெயில் காலத்தில் போகவே கூடாதுப்பா சென்னைக்கு. போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டு ஒரே தலைவலி வந்து சேர்ந்துருச்சு. ஆமாம், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.